விடுமுறை முடிஞ்சு ஸ்கூல் ஓபன் பண்ண முதல் நாள். ஸ்கூல் பெல் அடிச்சதும் எல்லா மாணவர்களும் வகுப்பறைக்கு போனாங்க. பாடத்தை கவனிக்கிறத விட எல்லாருக்கும் ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஆர்வம் இருந்துச்சு. அது என்னன்னா, எல்லாரும் எங்கெங்க டூர் போயிருப்பாங்க அப்படின்னு. இடைவேளை வந்த பிறகு எல்லாரும் வட்டமா உட்கார்ந்தாங்க. முதலில் அருண், நாங்க எல்லாரும் ஊட்டிக்கு போனோம். அங்க ரயில்ல போகும்போது மேகம் எல்லாம் ஜன்னலுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. நான் முதல் முறையா அங்க கேரட் பறிச்சேன்னு சொன்னான். அடுத்தது மீனா, நாங்க எல்லாரும் கொடைக்கானல் போனோம். ஏரியில படகு சவாரி பண்ணோம். என்னோட அப்பா படகு திருப்பும் போது நான் பயந்து கத்திட்டேன்னு சொன்னாலாம். அது கேட்டதும் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அடுத்தது கார்த்தி, நான் கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க இரவு நேரத்துல எல்லாரும் மாடியில படுத்துட்டு நட்சத்திரம் பார்த்துட்டு இருந்தோம். நகரத்துல இருக்கிற மாதிரி அங்க சத்தமே இல்லைன்னு சொன்னானா. அடுத்து ரேஷ்மா சொன்னா, நான் எங்கும் டூர் போகல, ஆனா அம்மாவோட சேர்ந்து புதிய சமையல் கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு சாம்பார் கூட செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அடுத்த டூர்ல நீதான் நம்ம குழுவோட குக்கர்னு அஜய் கிண்டல் பண்ணானா. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த நேரத்துல ஆசிரியர் வகுப்பறைக்கு உள்ள வந்தாங்க. என்ன சிரிப்புன்னு ஆசிரியர் கேட்ட உடனே எல்லாரும் ஒரே நேரத்துல விடுமுறைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதற்கு ஆசிரியர், டூர் என்பது புதிய இடம் பார்ப்பதற்காக மட்டும் இல்ல, குடும்பத்தோட நண்பர்களோட சந்தோஷமா செலவிடும் நேரம் தான் உண்மையான நினைவுன்னு சொன்னாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது? சந்தோஷம் என்பது சுற்றுலாவில் மட்டும் இல்ல,